இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்பவே சிறப்பு வாய்ந்த ஆடி அமாவாசை என்றைக்கு வருது, எப்படி வழிபடணும், பெண்கள் எதெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் என் சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் கொடுக்குற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரும். நம் முன்னோர்களை வழிபடுறதுக்கு ஒரு சிறந்த நாள்னாலே அது அமாவாசை நாள் தான். எல்லா அமாவாசையிலையும் பண்ண முடியாட்டியும் இந்த ஆடி அமாவாசையிலையாவது நம்ம வழிபடும்போது நம்ம முன்னோர்களின் ஆசி நமக்கு முழுமையாக கிடைக்கும். பெரிய சாபங்கள்லே ஒன்று வந்து என்னதுன்னா முன்னோர் சாபம். அதாவது முன்னோர்களோட சாபம் இருந்துச்சுன்னா நம்ம லைஃப்பில் வந்து அடுத்த அப்கிரேட் ஆகவே முடியாது, ரொம்ப கஷ்டப்படுவோம். அவங்களோட சாபம் இருக்குது அப்படின்னா நீ எப்படி கண்டுபிடிக்கலான்னா, வீட்டில் கல்யாணம் காட்சின்னு எதுவும் நடக்காது. குழந்தை இப்போ கல்யாணம் ஆகிடுச்சு ஆனால் குழந்தைக்கு வந்து ரொம்ப லேட் ஆகும். அப்படி வீட்டில் வந்து ஒரு டவுன்வேர்ட்ஸாகவே இருக்கும். ஒரு நல்ல முன்னேற்றத்தை வந்து பார்க்கவே முடியாத மாதிரி இருந்தாலே வந்து நம்ம முன்னோர்களை ஒழுங்காக வழிபடலைங்கிறதுக்கு ஒரு இதுவாக வந்து அதுதான் வந்து அமைஞ்சிருக்கும். அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி நாட்களை வந்து நம்ம தவற விடக்கூடாது. எல்லாருமே வந்து சில பேர்லாம் வந்து மாதம் வரும் அமாவாசைக்கெல்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி எதுவும் பண்ண முடியாதவங்க வந்து குறிப்பாக இந்த ஆடி அமாவாசையில் நம்ம பண்ணும்போது நமக்கு அதுக்கான முழு பலனுமே கிடைக்கும். இந்த நாளில் எப்படி விரதம் இருந்து வழிபடணும்னா, வீட்டில் இப்போது இறந்துருந்தாங்கன்னா மூத்த தலைவர் இருப்பாங்களா, வீட்டோட தலைவரோட அப்பா அம்மா இறந்துருக்கலாம், தாத்தா பாட்டின்னு அப்படி யாருக்காக இருந்தாலும் என்ன பண்ணணும்னா, ஆத்தோரம் இல்லைன்னா வந்து கடற்கரையெல்லாம் வந்து தர்ப்பணம் பண்ணுவாங்க. அங்கே போய் நம்ம கடலில் குளிச்சுட்டு தர்ப்பணம்லாம் அவங்க பேரை சொல்லி பண்ணி முடிச்சுட்டு வரணும். அதுவரை அந்த தலைவர் வந்து எதையுமே சாப்பிடக்கூடாது. பண்ணுறவங்க வந்து எதுவும் சாப்பிடக்கூடாது, வெறும் வயிற்றில் தான் பண்ணணும். அதனால் அதிகாலையே போய் பண்ணிவிட்டு நம்ம வந்துடணும். பெண்கள் வந்து இந்த தர்ப்பணம் வந்து ஒரு காலமும் பண்ணக்கூடாது. சுமங்கலி பெண்கள் ஒரு நாளும் வந்து எள்ளு தண்ணி வந்து இறைக்கவே கூடாது. அதுவும் வந்து இப்போ கணவர் வந்து இது பண்ண போயிருக்காங்க, நம்ம வீட்டில் அதுக்குள்ளே படையலுக்கு எல்லாம் ரெடி பண்ணணும்னு இருக்கவங்க அவங்க வந்து பட்டினியாக இருந்து இதை வந்து சமைக்கக்கூடாது. காலையில் கணவர் சாப்பிடாட்டியும் அவங்க சாப்பிட்டுட்டு தான் இந்த சமையலெல்லாம் ஆரம்பிக்கணும். கணவர் போய் இதெல்லாம் பண்ணிட்டு வந்த உடனே வீட்டில் படையல் போட்டு பூஜை பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே சிறப்பு. இப்போ எந்த நேரம் வழிபடணும்னு பார்க்கலாமா? ஆடி அமாவாசை வந்து இப்போது நமக்கு 24/7/2025 வியாழக்கிழமை வருது. அன்னைக்கு காலையில் 3:06 ஆரம்பித்து மறுநாள் காலையில் 1:38 மணி வரையும் இருக்குது. அதனால் 24ஆம் தேதி வியாழக்கிழமை வந்து நம்ம ஆடி அமாவாசையை வந்து கொண்டாடுறோம். அன்னைக்கு காலைல 6 to 7:30 யமகண்டனால அந்த நேரத்தில் பண்ணக்கூடாது. அதுக்கு முன்னாடியே போய் தர்ப்பணம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு. இல்லைனா 8 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே பண்ணிக்கலாம். படையல் போடுறதுக்கு வந்து சிறந்த நேரம் வந்து 1:20க்குள்ளே போட்டுடணும். 12 மணிலேருந்து 1:20க்குள்ளே போட்டுடணும். ஏன்னா 1:30க்கு மேலே வந்து ராகு காலம் இருக்கிறனால அந்த நேரத்தில் போடக்கூடாது. அதனால் படையல் வந்து போடுறதுக்கு நேரம் மதியானம் 12லேருந்து 1:20க்குள்ளே நம்ம போட்டு சாமி கும்பிட்டு முடிச்சிடணும். அந்த படையல் போடுற சாப்பாடை வந்து வீட்டில் இருக்கக்கூடிய மொத்த தலைவர் தான் சாப்பிடணும். இதில் பெண்கள் வந்து எக்காரணம் கொண்டு இந்த ஒரு தவறை மட்டும் பண்ணிடாதீங்க. உங்கள் கையால் உங்கள் அப்பாவாக இருக்கட்டும், உங்கள் அண்ணன், அப்படி தம்பி யாராக இருந்தாலுமே நீங்கள் சுமங்கலியாக இருக்கிற வரை அந்த எள்ளு தண்ணி வந்து இறைக்கவே கூடாது. இந்த சின்ன சின்ன தவறுகள் பண்ணுறனால தான் நம்ம வந்து லைஃப்பில் வந்து கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரியும் முன்னேற்றம் இல்லாமலும் இருக்கிறோம். இந்த மாதிரி ஆன்மீக தகவலுக்கு என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி